கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம். இந்த உலகம் முடிவடைய போகிறது. இயேசு மறுபடி திரும்ப வரப்போகிறார். உன்னுடைய கண்ணின் பார்வையிலே பரிசுத்தம், உன்னுடைய சிந்தனையிலே பரிசுத்தம், உன்னுடைய வேலையிலே பரிசுத்தம், உன் வியாபாரத்திலே பரிசுத்தம், உன்னுடைய ஊழியத்திலே பரிசுத்தம், உன் குடும்பத்திற்குள்ளே பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாதபடி ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது. அந்த நாளிலே நீ எங்கே இருப்பாய்? குடிகாரனும் துன்மார்க்கனும் லஞ்சம் வாங்குகிறவனும் ஊழல் செய்கிறவனும் இயேசுவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாய தீர்ப்புக்கு நின்றே ஆக வேண்டும். No man can escape on that day. நியாய தீர்ப்புக்கு ஒரு மனிதன் தப்ப முடியாது. உலகத்தை நியாயம் தீர்க்கிற நீதி உள்ள நியாயாதிபதியாக இயேசு வருகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், லூக்கா 12ஆம் அதிகாரம் 56வது வசனம் பாருங்க. இந்த காலத்தை குறித்து நீங்கள் நிதானியாமல் போகிறது என்ன? இயேசு சொல்லுகிறார், காலத்தை நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள். அந்த வசனத்தினுடைய சாராம்சம், நாம் வாழ்கிற இந்த காலத்தை நீங்கள் நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள் என்பதாக இயேசு குறிப்பிடுகிறார். நாம் வாழ்கிற இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? இது கடைசி காலம். இயேசுடைய வருகை சமீபித்து விட்டது என்பதற்கு ஒரு முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசம் வருகைக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கும் உலகத்துக்கு முடிக்கும் முக்கியமான ஒரு அடையாளம். வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க, அது வருகைக்கான ஒரு கடிகாரம், இஸ் எ கிளாக். அது ஒரு மணிக்கடிகாரம். அதை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தாலே நம்ம எவ்வளவு சமீபமாய் வந்துட்டோம், உலகம் முடிய போகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் என்று வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. மத்தேயு 24வது அதிகாரம், பைபிளை திருப்புங்க. இயேசு அங்கே ஒரு காரியத்தை சொல்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 32, 33 வசனத்தை பாருங்கள். அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளம் கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது இயேசு சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபம், வாசல் அருகே வந்துவிட்டார் என்பதை அறியுங்கள். இது எதை குறிக்கிறது? அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த அத்தி மரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கும். ஒவ்வொரு தேசத்துக்கு ஒரு மரம் குறிக்கிற போல இந்த அத்தி மரம் இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிற ஒரு மரம். அதனால தான் ஆண்டவர் அந்த காரியத்தை குறித்து பேசி அது ஒரு முக்கியமான அடையாளமாய், இது கடைசி காலம், வருகைக்குரிய காலம் என்பதற்கு ஒரு அடையாளமாக இஸ்ரவேல் தேசத்தை நம்ம நோக்கி பார்க்கணும். சரி, இஸ்ரவேல் தேசத்தில் என்ன நடக்குது? முதல்ல அது எப்படி உருவாச்சு, இஸ்ரவேல் என்ற தேசம் எப்படி உருவாயிற்று, அது எப்படி இதுவரை கடந்து வந்தது, ஏன் அந்த தேசத்தை ஆண்டவர் கவனிக்க சொல்லுகிறார் அப்படின்னா அந்த தேசம் உருவான விதம் நமக்கு தெரியணும். அது பைபிளில் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாம் என்ற மனிதனுக்கு தரிசனமாகிறார். மெசொப்பொத்தேமியா நாட்டை சார்ந்த ஒரு மனிதர் அவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அப்படி பார்க்க முடியும். ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி, ஆபிரகாமே, உன் சொந்த தேசம், சொந்த இனம், மக்களெல்லாம் விட்டுவிட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு வாக்கு கொடுக்கிறார். அது வரைக்கும் ஆபிரகாமுக்கு குழந்தைகள் இல்லை, 75 வயது ஆகிவிட்டார். அவர் ஆண்டவரை, கர்த்தரை, தேவனை, மெய்யான ஆண்டவர் யார் என்று இதுவரை அறியாமல் இருந்தார். இப்போ ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து நீதி உள்ள மனிதராய், பக்தி உள்ள மனிதராய் இருந்ததுனால தேவன் அவரை தெரிந்து கொண்டு தன்னை வெளிப்படுத்தினார். உடனே ஆபிரகாம் கீழ்ப்படிந்து அவர் தன்னுடைய சொந்த குடும்பத்தை விட்டு போகிற கானான் தேசத்துக்கு போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
அதுதான் இப்போ இருக்கிற இஸ்ரவேல் தேசம். அப்போது கானான் தேசம் என்று அழைக்கப்பட்டது. அங்கே வேறு மக்கள் வசித்து கொண்டிருந்தாங்க. அந்த தேசத்துக்கு நீ போ என்று சொன்னபோது ஆபிரகாம் தன் மனைவியோட தன்னுடைய வேலைக்காரிகளோடு அவர் புறப்பட்டு போனார் என்று பார்க்கிறோம். அவருடைய குமாரன் தான் ஈசாக்கு. ஈசாக்குடைய மகன் யாக்கோபு. அந்த சந்ததி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த சந்ததியை தெரிந்து கொள்ளுகிறார். அதில் இந்த யாக்கோபு அவர் ஆண்டவரோடு கூட அவர் தனியாக இரவெல்லாம் போராடி ஜெபமணி மேற்கொண்ட போது ஆண்டவர் அவருக்கு இஸ்ரவேல் என்று பெயர் வைக்கிறார். அப்படித்தான் இந்த தேசத்துக்கு பெயர் வந்தது. இஸ்ரவேல் என்ற தேசத்தை வைத்தவரே கர்த்தர். ஆதியாகமம் 32 அதிகாரம் 28வது வசனத்தில் நீங்கள் அதை பார்க்க முடியும். அந்த யாக்கோபுக்கு இனி உன் பேர் இஸ்ரவேல் எனப்படும். இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய பிரபு என்று அர்த்தம். அந்த பெயரை ஆண்டவர் யாக்கோபுக்கு வைக்கிறார். அந்த பெயர் தான் இஸ்ரவேல் தேசத்திற்கு நிலைத்திருக்கிறது. இந்த யாக்கோபு அவருக்கு 12 பிள்ளைகள். அதிலிருந்து வந்ததான் 12 கோத்திரங்கள். இந்த யாக்கோபுக்கு பிறகு 12 அப்படி பிள்ளைகளை வைத்து 12 கோத்திரங்களாக அந்த ஜனம் உருவாகிறாங்க. அவங்க தான் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. எபிரேயர்கள், எபிரேய மொழி பேசினபடியினால் எபிரேயர்கள் என்றும் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். இப்போ ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசுகிறார். ஆதியாகமம் 15 அதிகாரம் 13 16 வரைக்கும் நீங்கள் வேதத்தை வாசித்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய ஜனம், உன்னுடைய மக்கள், அதாவது உன்னுடைய சந்ததி 400 வருஷம் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். 4வது தலைமுறையில் அங்கிருந்து புறப்பட்டு வருவாங்க. அவங்க இந்த கானான் தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன், உன் சந்ததிக்கு நீ கர்த்தர் பேசுகிறார். அந்த தேசம்தான் இஸ்ரவேல் என்று பெயரிடப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் தேசமாக இருக்கிறது. இந்த காரியத்தை கவனித்தா யாத்திராகமத்தில் மோசே என்ற தேவ மனிதரை எழுப்பி மோசே தலைமையில் 30 லட்சம் பேர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகிறாங்க. இங்கே யோசேப்பு காலத்தில் அவங்க எகிப்து தேசத்துக்கு போனாங்க. எகிப்து தேசத்தில் யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார், யாக்கோபுடைய குமாரனாகிய யோசேப்பை. அதன் பிறகு அவன் தேசத்துக்கே ஆசீர்வாதமாக இருந்தார் யோசேப்பு. இவங்க பலுகி பெருகினாங்க. இந்த இஸ்ரவேலர்கள், எபிரேயர்கள் என்று சொல்லக்கூடியவங்க, எகிப்தியருக்கு அவங்க மேலே பயமும் பொறாமையும் உண்டானது. இவங்க நம்ம நாட்டையே பிடித்து கொள்வார்கள் என்று பயந்து அவங்கள அடிமைகள் ஆக்கிட்டாங்க. கட்டட வேலை செய்ய வச்சு கடினமாய் வேலை வாங்கி அவங்கள அடிமைகளாக வச்சுட்டாங்க. 400 வருஷம் அடிமைத்தனம். 430 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் மோசே மூலமாக அவரை விடுதலையாக்கி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் விடுதலையை கொண்டு வந்தால் 6 லட்சம் புருஷர்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அப்போ பெண்கள், வயசானவங்க, குழந்தைகள்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் அவங்கள வனாந்தரத்திலே வழி நடத்துகிறார். 40 நாள் பிரயாணம். இந்த மக்கள் கீழ்ப்படியாமல் விசுவாசிக்காமல் ஆண்டவரை முறுமுறுத்ததுனால வனாந்தரத்திலேயே அவங்கள சுற்றி நடக்க பண்ணி 40 வருடங்கள் வனாந்தரத்தில் தேவன் நடத்தினார். ஆனால் 40 வருஷமும் அவங்களுக்கு உணவு கொடுத்தார், தண்ணீர் கொடுத்தார், அவங்கள பாதுகாத்தார், அவங்களுக்கு எந்த தீங்கும் வராதபடி காத்து நடத்தி கொண்டே வந்தார். அவங்களே சாபத்தை வருவித்து கொண்டு அவங்களே தேவனை துக்கப்படுத்தி சில நியாயத்தீர்ப்பின் தண்டனைகளை பெற்றுக்கொண்டார்களே அல்லாமல் ஆண்டவர் அவங்க மேலே ரொம்ப அன்பு வைத்து கரிசனையோடு நடத்தினார். அப்படி வரும்போது தான் சீனாய் மலையில் தேவன் அவளுக்கு 10 கட்டளைகளை கொடுக்கிறார். மனிதன் கடைப்பிடித்து நடக்க வேண்டிய கட்டளைகள். இதுதான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட, கடவுளால் கொடுக்கப்பட்ட கட்டளைகள். முதல் மனிதன் இப்படித்தான் வாழணும், இருக்கணும் என்று சொல்லி கடவுளே மனிதனுக்கு எழுதி கொடுத்த கட்டளைகள் 10 கற்பனைகள். அதை மோசே கையில் கர்த்தரே தன் விரலினால் எழுதி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மலையில் வச்சு தான் நியாயப்பிரமாணம் என்கிற சட்ட புஸ்தகத்தை தேவன் எழுதி கொடுக்கிறார்.
மோசேகிட்ட சொல்லுகிறார், அதாவது பாவத்துக்கேற்ற தண்டனை, தவறுக்கேற்ற தண்டனை, இப்படி தான் மனிதன் வாழணும், இப்படி தான் அவனுடைய ஃபேமிலி இருக்கணும், இப்படி தான் அவன் நடக்கணும், இதை மீறி நடந்தால் அவனுக்கு என்னென்ன தண்டனைகள் என்று அதுக்கு நியாயப்பிரமாணம் என்று பெயர். அது மத சம்பந்தமான ஒழுங்குகளையும் தேவன் எழுதி கொடுக்கிறார், மக்களுடைய வாழ்க்கை முறைகளையும் தேவன் எழுதி கொடுக்கிறார். அந்த 2 விதமான காரியத்தையும் அதில் நீங்கள் பார்க்க முடியும். வேதத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. மனிதர்களுக்கு கடவுளிடத்திலிருந்து வந்த கட்டளைகளும் இந்த நியாய சட்டங்களும் இவைகள் முதல் தேவன் மனிதனுக்கு எழுதி கொடுத்தது. மோசே அதை எழுதி அதை அவன் புஸ்தகமாக அவனுடைய கையிலே கொடுத்தார் என்று. அந்த காலத்தில் அவங்க எழுதுகிற முறையின்படி அவங்க தோல் சுருளில் எழுதுனாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் யோசித்து பாருங்க, எழுதி கொடுத்தார். இப்போ அவங்க 40 வருஷம் பிரயாணப்பட்டு கானான் தேசம் என்று சொல்லக்கூடிய தேசத்தை தேவன் அவளுக்கு கொடுத்தார். இப்போது அதில் 10 இன மக்களினால் எமோரியர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 16லேருந்து 21 வசனம் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், 10 இன மக்கள் இருக்கிறாங்க. என்னென்ன இன மக்கள் என்பதெல்லாம் அதில் சொல்லப்படும். கேனியர், கெனிசியர், கத்மோனியர், ஏத்தியர், பெரிசியர், ரெப்பாயிமியர், எமோரியர், கானானியர், கிர்காசியர், எபூசியர் என்று 10 விதமான இன மக்கள் அந்த கானான் தேசம் என்ற ஒரு பெரிய தேசத்தில் அவங்க 10 நாடுகள் இருக்கிறது, அதுக்கு ராஜாக்கள் இருக்கிறாங்க, அவங்க வசிக்கிறாங்க. அந்த தேசத்தை தான் இந்த மக்களுக்கு தேவன் வாக்கு பண்ணி 400 வருஷம் கழித்து தேவன் அழைத்து கொண்டு வருகிறார். இப்போ பாருங்கள், கானானியர்கள் வசிக்கிறாங்க, அவங்க நாடு, அங்கே ராஜா இருக்கிறாங்க, அங்கே மக்கள் வசிக்கிறாங்க. அவங்க நாட்டை பிடுங்கி எதுக்கு ஆண்டவர் இந்த மக்கள்கிட்ட கொடுக்கணும்? அப்போ அது அநீதி தானே? அப்படி தானே தோணும் இல்லை? தேவன் நீதி உள்ளவர். இன்னொருத்தருடைய பொருளை பறித்து எப்படி ஏன் கொடுக்கணும்? அது தவறு தானே? நீங்கள் அதில் தான் நல்லா கவனிக்கணும். ஏன் ஆண்டவர் இந்த கானானியர்களை அழித்து இஸ்ரவேலர் கையில் அந்த நாட்டை ஒப்படைத்தார் என்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் தெளிவாக ஆண்டவர் சொல்றார் பாருங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. ஆதியாகமம் 15:16 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள். கானான் தேசத்தில் வச்சு தான் ஆபிரகாமோட பேசுகிறார். மறுபடியும் எகிப்திலிருந்து கானானுக்கு வருவாங்க. ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. இந்த எமோரியர் என்று சொல்லக்கூடிய கானானியர், இந்த 10 இன மக்கள் இருக்கிறாங்களே, அவங்க கடவுள் பயமே அவங்களுக்கு கிடையாது. துன்மார்க்கமாக வாழ்ந்தாங்க. மந்திரவாதம், பில்லு சூனியம், ஆட்களை பலி செலுத்துவது, வாலிப பெண் பிள்ளைகளை பலி செலுத்துவது, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, துன்மார்க்கம், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. அப்போ கடவுள் பயமும் இல்லை, மனிதர் மேலே அன்பும் இல்லை, விபச்சாரம், பேசித்தனம், துன்மார்க்கம் பெருகிவிட்டார். பாவம் பெருகும்போது தேவன் அவளை மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறார். அவங்க மனம் திரும்பாத பட்சத்தில் தேவன் நீதி வெளிப்படும். அதனால தான் சோதம் கொமோர பட்டணத்தில் பாவம் நிறைவான போது அவங்க அழிக்கப்பட்டார்கள். நினிவே பட்டணத்தில் பாவம் நிறைவான போது யோனா என்ற தீர்க்கதரிசி மூலமாக எச்சரிப்பு கொடுக்கிறார். இந்த 40 நாளில் நினிவே அழிந்து விடும். ஏன்னா பாவம் பெருகிவிட்டது, இதுக்கு மேலே தாங்காது, அந்த அளவுக்கு பாவம் பெருகிவிட்டது. ஆனால் ஜனங்க மனம் திரும்பினபடினால் தேவன் நினிவே பட்டணத்திற்கு இறங்கினார் என்று பைபிளில் பார்க்கிறோம். அதே மாதிரி தான் இந்த கானான் தேசத்தில் இருந்த மக்களுக்கு பேய் வணக்கம், பிசாசு வணக்கம், மந்திரவாதம், பில்லு சூனியம் பயங்கரமாக அவங்க துணிகரமாய் செய்தார்கள். தேவனை ரொம்ப துக்கப்படுத்தினாங்க. அந்த மாதிரி பாவம் நிறைவாகிவிட்டது. பார்த்தீங்களா? அதுக்கு ஆண்டவர் ஒரு பாவம் செய்தோன்னா ஒருத்தனை அழிச்சிட மாட்டார், அவனுக்கு மனம் திரும்ப வாய்ப்பு கொடுப்பார். மனம் திரும்பட்டும் என்று சொல்லி. அதனால தான் மனிதனுடைய உள்ளம் பாவம் செய்ய துணிகரம் கொள்ளுகிறாரு. லஞ்சம் வாங்கின உடனே கர்த்தர் கையை முடக்கிட்டான்னு வைங்க, லஞ்சம் வாங்குவானா? வாங்க மாட்டான். அந்த ஆண்டவர் அன்புள்ளவர், அப்படி செய்ய மாட்டார். அவனா உணர்ந்து மறந்துருப்பட்டுன்னு வாய்ப்பு கொடுப்பார். ஆனால் அவன் தொடர்ந்து வாங்கி வாங்கி ஊழல் பண்ணி நல்லதானே இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறான். அதனாலும் தேவன் நியாயந்திருக்காமல் விட மாட்டார். அந்த பாவம் நிறைவாகும் போது அப்புறம் யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. பாவம் நிறைவாயிட்டுன்னு வைங்களேன், பாவம் நிறைவாயிட்டுன்னு வைங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் காப்பாற்ற முடியாது. தண்டனையை உறுதிப்படுத்திடுவாங்க.
தேவனுடைய நியாய தீர்ப்பு. மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்தோம், தொடர்ந்து துணிகரமாக பாவம் செய்து அதை நிறைவாகும் போது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வந்துடும். அதுதான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். கானான் தேசத்தில் இந்த மக்கள் தெய்வ பயம் கிடையாது, மனுஷர் குறித்த மரியாதை கிடையாது, எல்லா அசுத்தமான பாவம், தேவனை துக்கப்படுத்துகிற பாவத்தை செய்து கொண்டே வந்தாங்க. அதனால் அது நிறைவாகும் போது தான் தேவன் நியாயம் தீர்ப்பார். அந்த பாவம் நிறைவானதுனால தேவன் அவர்களை அழித்து அவருடைய பாவத்திற்கேற்ற தண்டனை கொடுத்து தேவன் வேறொருவருக்கு அந்த தேசத்தை கொடுத்தார் என்பதாய் பார்க்கிறோம். அப்படிதான் இன்றைக்கு ஆண்டவர் செய்கிறார். நிறைய பேர் அதை உணர்வதில்லை. பாவம் நிறைவாகும் போது நீ எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் ஆண்டவர் நியாயம் தீர்த்து அப்புறப்படுத்தி விடுவார். அதை நீங்கள் மனசில் வைத்து கொள்ளணும். அப்போ இதுதான் நடந்தது. அப்போது பாவம் நிறைவான பிறகு தேவன் அவளை கொண்டு வந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வருகிறார். அப்போ இஸ்ரவேல் மக்கள் வந்து அங்கே குடியேறினாங்க. அதனால் அது இஸ்ரவேல் தேசம் என்று அழைக்கப்பட்டார். இந்த தேசம் எப்படி உருவாச்சுன்னு பாருங்கள். தேவனால் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு, தேவனால் தேவ ஜனங்கள் அழைத்து வரப்பட்டு அந்த தேசம் கொடுக்கப்பட்டு இஸ்ரவேல் தேசம், கானான் தேசம் இஸ்ரவேல் தேசம் என்று அழைக்கப்பட்டார். அந்த தேசத்தினுடைய எல்லை எப்படி இருக்கும் அதுவும் பைபிளில் இருக்குது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்கள். அந்த நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்பிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளது. அதான் தேசத்தில் அந்த எல்லை. ஆண்டவரே சொல்கிறார். அதாவது எகிப்தின் நதினா நைல் நதி, ஐப்பிராத்து நதி அது வந்து பாபிலோன் தேசத்தில் இருக்க நதி, இன்றைக்கு உள்ள ஈராக் அது வரைக்கும். அப்போது அது வரைக்கும் அந்த எல்லைகள், அதான் அவனுடைய தேசத்தின் எல்லை என்று தேவன் அதை அவனுக்கு கொடுத்தார் என்பதாய் பார்க்கிறோம். அப்போ மோசேனுடைய காலம் அவளை வனாந்தரத்திலே வழிநடத்தி கொண்டு வந்ததோடு முடிந்து யோசுவா என்கிற மனிதனை எழுப்பி தான், யோசுவாவின் புஸ்தகம் பைபிளில் முதல் 5 புஸ்தகத்தில் மோசே தான் அதை எழுதினார். அவர் வந்து எப்படி நடத்தி கொண்டு வந்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம். யோசுவாவின் புஸ்தகத்தில் வரும்போது தான் யோசுவா இந்த கானானியரோடு யுத்தம் பண்ணி அவர்களை அழித்து அந்த பாவத்திற்கு என்ற தண்டனை கர்த்தர் கொடுத்தார். அவங்க அழிக்கப்பட்டு அது இஸ்ரவேல் தேசமாய் உருவாகிறது. யோசுவா தான் தேசத்தை பங்கிட்டு இந்த 12 கோத்திர மக்களுக்கும், இந்த மனாசே கோத்திரத்தார் இங்கே இருங்க, நீங்கள் வந்து செமியன் கோத்திரத்தார், ரூபன் கோத்திரத்தார், யூதா கோத்திரம், ஒவ்வொரு கோத்திரமும் எங்கே குடியேறணும்னு அந்த தேசத்தை பகுத்து அதை ஒழுங்கு பண்ணி ஒவ்வொரு கோத்திரமும் ஒவ்வொரு இடத்துல குடியேறும்படி செய்தார் என்று நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். இப்படி தான் இஸ்ரவேல் தேசம் உருவானது. அந்த தேசத்தை முதலாவது தேவன் ஆட்சி பண்ணி கொண்டு வந்தார். நியாயாதிபதிகள்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. நியாயாதிபதிகளை லீடர்ஸை கர்த்தர் எழுப்பி அந்த தேசத்துக்காக யுத்தம் பண்ணி தேசத்தை பாதுகாக்க கர்த்தரே கூட இருந்து உதவி செய்தார். அதில் கிதியோன், சிம்சோன், எப்தா போன்ற நியாயாதிபதிகள் ரொம்ப பிரபலமானவங்க பைபிளில் இருக்கிறாரு. நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ், அவங்கள வச்சு தான் மக்களை அவர் வழி நடத்தினார். அதன் பிறகு அந்த மக்கள் எங்களுக்கு ராஜா வேணும், எல்லா நாட்டிலையும் அந்த பக்கத்து நாடு மோவாபில், அம்மோனியர் அங்கெல்லாம் ராஜா இருக்கிறாங்க, எகிப்தில் ராஜா இருக்கிறாங்க, எங்களுக்கும் ஆளை ராஜா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கேட்டதுனால தேவன் வந்து கொஞ்சம் துக்கப்பட்டார். நான் உங்களுக்கு ராஜாவாக இருந்து ஆளுகை பண்ணுறேனே அப்படின்னால இல்லை, எல்லாரையும் போல் ராஜா வேணும். அதனால் ஆண்டவர் கர்த்தரே ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்தார். அப்புறம் தான் ராஜாக்களின் காலம் வருகிறது இஸ்ரவேல் தேசத்தில். நியாயாதிபதிகளின் காலம் போய் ராஜாக்களின் காலம். முதல் ராஜாவாக சவுல் என்கிற ராஜாவை எழுப்புகிறார். 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமும் 2 நாளாகமும், இதில் எல்லாம் இந்த ராஜாக்கள் எப்படி ஆட்சி பண்ணாங்க என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அதில் சவுல் ராஜா 40 ஆண்டுகள், அவருக்கு பிறகு தாவீது ராஜா 40 ஆண்டுகள், அதன் பிறகு சாலமோன் 40 ஆண்டுகள் என்று ஆட்சி பண்ணினாங்க. சாலமோன் காலத்திற்கு பிறகு தேசம் 2ஆக பிரிந்து விட்டது. இஸ்ரவேல் தேசமே 2ஆக பிரிந்து, 2 கோத்திரம் ஒரு பக்கம், 10 கோத்திரம் ஒரு பக்கமாக பிரிந்து விட்டார். ஒரு கோத்திரம் யூதேயா தேசம், யூதா தேசம் என்று அழைக்கப்பட்டது, தென்னாடு என்று அழைக்கப்பட்டது, சவுத்து நாடாக அழைக்கப்பட்டார். அது வந்து தாவீதினுடைய சந்ததி அதில் ராஜாக்களாக தொடர்ந்து வந்தாங்க, கர்த்தர் அவங்களுக்கு வாக்கு கொடுத்தபடி. இஸ்ரவேல் தேசம் என்று வடநாடு இஸ்ரவேல் நாடு என்றும்,
தென்பகுதி யூதா நாடு என்று பிரிக்கப்பட்டு ரெண்டா இந்த தேசம் பிரிக்கப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தை அது தனி ராஜாக்கள் ஆட்சி பண்ணாங்க. யூதா தேசத்தை தாவீதின் வம்சத்தார் ஆட்சி பண்ணாங்க. கிட்டத்தட்ட 20 ராஜாக்கள் வரிசை ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்களும் கிட்டத்தட்ட 20 ராஜாக்கள் ஆட்சி பண்ணாங்க. ஆனால் இந்த இஸ்ரவேலர் பாவம் செய்து விக்கிரகத்துக்கு இடம் கொடுத்து தேவனை துக்கப்படுத்தி ஆண்டவரை ரொம்ப வேதனைப்படுத்தி கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இஷ்டப்படி நடந்து தேசத்தை விக்கிரகத்தினாலே நிரப்பி அசூசிப்படுத்தி அவங்க வேதனைப்படுத்தினதுனால கர்த்தர் நியாயம் தீர்த்தார். அதனால்தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு வாக்குத்தத்தம் பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டவங்களை கூட கர்த்தர் விட மாட்டார். அதனால தான் கவனமாக இருக்கணும். நியாயம் தீர்த்தார். நியாயம் தீர்த்து அசீரியர் கையிலே ஒப்பு கொடுத்தார். அசிரியா தேசம் இருக்குல்ல, அவங்க கிமு 720 கிறிஸ்து பிறப்பதற்கு 720 ஆண்டுகளுக்கு முன்னால் அசீரியர்கள் இஸ்ரவேல் தேசத்தை யுத்தம் பண்ணி அவங்கள கைதிகளாக கொண்டு போயிட்டாங்க, அடிமையாக கொண்டு போயிட்டாங்க சொந்த தேசத்திற்கு. ஒசாயா என்கிற ராஜாவின் நாட்களில் இஸ்ரவேல் தேசம் மக்கள் சிதறடிக்கப்பட்டு அசீரியர்களுக்கு அங்கே அடிமையாக்கப்பட்டாங்க. அங்கே போனவங்க திரும்பி வரலை. திரும்பி அவங்க பல தேசங்களுக்கு சிதறி போய்விட்டார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறாரு. அதனால தான் உலகத்தின் பல நாடுகளில் இஸ்ரவேலர் சிதறி போய்விட்டார்கள். ஆனால் இந்த யூதா தேசத்து மக்கள் அவங்க கிறிஸ்துவுக்கு முன் 586 பாபிலோனியர்கள் அவங்களை சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. இவங்களும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியலை. இவங்களும் பாருங்கள், சூரிய நமஸ்காரம் பண்ண ஆரம்பித்தாங்க, சிலைகளை வச்சு வணங்க ஆரம்பித்தாங்க, டிராயிங்கி ஆலயத்துக்குள்ளே படம்லாம் வரைஞ்சி வச்சு வணங்க ஆரம்பித்தாங்க. தேவனை ரொம்ப துக்கப்படுத்திட்டாங்க. ஆண்டவருடைய கட்டளையை மீறிட்டாங்க. அவங்க மந்திரவாதம் பில்லிசுனை செய்கிறது இதெல்லாம் நடந்தது. எசேக்கியேல் புஸ்தகம், எரேமியா புஸ்தகத்தில் அதை பார்க்க முடியும். அப்போ எரேமியா மூலமாக தான் தேவன் துக்கத்தோடு பேசின அவங்களை அடிமையான அனுப்புகிறேன் பாருங்கன்னு சொல்லி தேவனுடைய நியாய தீர்ப்பு யூதா அந்த தேசத்திலும் உண்டானது. அதனால் கிமு 586 பாபிலோனியர்கள், இன்றைக்கு இருக்கிற ஈராக்கு தேசம்தான் அன்றைக்கு பாபிலோன், அது ஒரு பெரிய தேசமாக இருந்தது. இந்த பக்கம் எகிப்து, அந்த பக்கம் பாபிலோன் பெரிய ராஜ்யமாக இருந்தது. நேபுகாத் நேச்சார் என்ற பிரபலமான ராஜா அவன் படையெடுத்து யூதா தேசத்தை அவன் எருசலேமை எல்லாம் சுட்டெரித்து அந்த தேவாலயத்தை இடித்து எல்லாத்தையும் அழித்து விட்டு அவங்களை அடிமையாக கொண்டு போய்விட்டான். அதில் தான் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நெகேமியா, எஸ்ரா போன்றவங்க எல்லாம் அடிமையாக கொண்டு போகப்பட்டாங்க. அப்போ 70 வருஷம் அந்த சிறையிருப்பில் இருப்பாங்கன்னு சொல்லி ஆண்டவர் எரேமியா மூலமாக தீர்க்க தரிசனமாக சொல்லி இருந்தார். தானியேலும் அந்த பாபிலோன் தேசத்தில் தான் இருந்தார். அப்போ 70 வருடம் கழித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொன்னபடி நெகேமியா ஒரு பெரிய கூட்டத்தோடு திரும்பி வந்தார். அந்த உள்ள கோரேஸ் ராஜா காலத்தில் உங்கள் தேசத்துக்கு திரும்பி போங்க, உங்கள் ஆலயத்தை கட்டுங்க, உங்கள் பட்டணத்தை கட்டுங்கன்னு அந்த ராஜா மூலமாக கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார். நெகேமியா மூலமாக ஒரு கூட்டத்தார் திரும்பி வந்தாங்க. அவங்க எருசலேம் பட்டணத்தின் மதில் சுவரை கட்டினாங்க. எஸ்ரா காலத்தில் அவர் மூலமாக ஒரு கூட்டம் வந்தாங்க. அவங்க இடிந்து கடந்த தேவாலயத்தை திரும்ப கட்டினாங்க. இப்படி எருசலேம் பட்டணமும் எருசலேம் தேவாலயமும் இவங்க மூலமாக திரும்ப கட்டப்பட்டது. இந்த காலத்தில் தான் தீர்க்கதரிசிகளை எழுப்பி ஆண்டவர் பேசினார். அதில் பெரிய தீர்க்கதரிசிகள் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், மாதிரி தீர்க்கதரிசிகள். சின்ன தீர்க்கதரிசிகள் பார்த்தா யோனா, மீகா, நாகூம், ஆபகு, செப்பன் எல்லாம் பைபிளில் இருக்குது. சிறிய தீர்க்கதரிசிகள் அவங்க காலத்தில் எழும்பி கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தாங்க. கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், எச்சரித்தாங்க, வான் பண்ணாங்க. அதெல்லாம் அவங்க செவி கொடுக்கலை. ஆனால் இதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு நடுவில் 400 வருஷங்கள் அது சைலண்ட் பீரியட் என்று சொல்லப்படுகிறது. அந்த காலம் முடிந்த பிறகுதான் யோவான் ஸ்நானகன் எழும்புகிறார், இயேசு கிறிஸ்து இரட்சகராய் பிறந்து வருகிறார். இப்போ இஸ்ரவேல் தேசம் இப்படி நீண்ட வரலாறு கொண்டது. இதைத்தான் அந்த வேத புஸ்தகம் தெளிவாய் பேசுகிறது. அப்போ தேவன் மனிதனாக அவதரிப்பதற்கு ஒரு பரிசுத்த குடும்பம் தேவை.
சும்மா துன்மார்க்கமாக அலைகிற சாபத்துக்குள்ளுக்கிற குடும்பத்தில் அவர் அவதரிக்க முடியாது. அதற்காக தேவன் ஒரு கூட்டத்தை பிரித்தெடுத்து அவங்களுக்கு போதனை கொடுத்து, கட்டளை கொடுத்து, அவங்க இப்படி தான் வாழணும்னு சொல்லி கொடுத்து, ஒரு தேசத்தை கொடுத்து, பல காரியத்தை செய்தும் அந்த மக்கள் முரட்டாட்டம் பண்ணி தேவனை துக்கப்படுத்தி சாபத்தை தேடிக்கொண்டு நாட்டை விட்டு வெளியேறி பாதிக்கப்பட்டு பல முறை அந்த தேசம் பாதிக்கப்பட்டு திரும்ப கட்டப்பட்டு தான் இஸ்ரவேல் தேசம். அப்போ அந்த தேசம் இன்றைக்கு எப்படி இருக்குது? அப்போ இடைப்பட்ட காலத்தில் எப்படி இருக்குது? ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? இயேசுவின் நாட்களுக்கு பிறகு மறுபடியும் அந்த தேசம் அழிக்கப்பட்டு தேசமே இல்லாமல், இஸ்ரவேல் தேசமே இல்லாமல் போய்விட்டார். கிட்டத்தட்ட 1900 வருஷம், 19 நூற்றாண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் அந்த தேசம் உருவானது. நாம் ஜெபிக்கலாம். தகப்பனை, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசி வேத வசனத்தை நீர் விளங்க பண்ணி கொண்டிருக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன் அடையாளமாக, உம்முடைய வருகைக்கு அடையாளமாக இஸ்ரவேல் தேசத்தை நிறுத்தி இருக்கிறீர். அதை குறித்து நாங்கள் தெளிவாய் அறிந்து கொண்டு உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக எங்களுக்கு உதவி செய்யும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். வசனத்தின் வெளிச்சம் அவர்களுக்குள்ளே வரட்டும். வசனத்தை தெளிவாய் அறிந்து கொள்ள கிருபை தாரும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.